இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியன் சாப்பர் யூஸ் பண்ணி சீஸ் ஆம்லெட் எவ்வளோ ஈஸியாக ஃப்ளஃபியாக டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பீஜியன் சாப்பர் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். 298க்கு வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஆனியன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணுறதெல்லாம் இதில் தான் இப்போ நான் கட் பண்ணுறேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நான் உங்களுக்கு பொடியாக கட் பண்ணி காட்டுறேன். கண்ணெரிச்சல் இல்லாமல் இது ரொம்பவே வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. ரொம்ப நல்லா ஈஸியாக கட் ஆகிடுது. இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிருச்சு. நம்மளால் கையில் கூட இந்தளவுக்கு கட் பண்ணுறது கஷ்டம்தான். அதே மாதிரி தக்காளியும் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பொடியாக கட் பண்ணுதுன்னு. பாருங்கள், தக்காளியும் ரொம்ப நல்ல பொடியை கட் பண்ணியிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கத்தியால் இந்த மாதிரி நறுக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த சாப்பர் யூஸ் பண்ணி நம்ம சீஸ் ஆம்லெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சாப்பரில் டைரெக்டாக ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் கேப்சிகம் எடுத்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் இதோட டைரெக்டாக நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாவை கூட இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக இது கட்டாயி மிக்ஸ் ஆகிடும். ஆனால் நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்த்துக்கல. அதுக்கு பதில் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரோப் ஒரு 4 தடவை இழுத்தா போதும். எல்லாமே நல்லா இந்த ஆனியன்லாம் பொடியாக கட் ஆகிட்டு இந்த முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ஈஸியாக வேலை முடிஞ்சதுன்னு. இப்போ தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை இதோட நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டதுக்கப்புறமா துருவின மொசரல்லா சீஸை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணால் போதும். நல்லா இந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக குக் ஆகிடும். லைட்டாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு சீஸ் ஆம்லெட். நமக்கு சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சீஸியாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சீஸ் சேர்த்தாலே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீஸ் ஆம்லெட் எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். அதுவும் சாப்பர் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக இது செஞ்சாச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.